விஐயிலிருந்து பல சம்பவங்கள் நடந்தது. உக்கர் எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது காட்டு? இங்கே இருக்கிற விஐயில் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி பல சம்பவங்கள் ஆயிடுச்சு கைஸ். பார்த்தா எங்கள் ஜியோ சிம்மை வந்து வோடஃபோன் சிம்மாக போர்ட் பண்ண வர சொல்லிட்டாங்க. ஸோ அது என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாம் சொல்கிறேன். பட் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து அந்த பிஎஸ்கே போய் ஆகணும். இங்கேருந்து 2 கிலோமீட்டரு போயிடலாம். ஆனால் அது ஏதோ 12:31 ஆனாலே உள்ளே விட மாட்டாங்கங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க அங்கே. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டுருக்கேங்க. போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். திக் மொமெண்ட்டாக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம்? லெஃப்டா? ஒரு வழியாக பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்புறேன். டிராஃபிக்னாலும் டிராஃபிக்கு சரியான டிராஃபிக் கைஸ். உள்ளே போயிட முடியுமா? அண்ணா ஒரே நிமிஷம்ண்ணா உள்ளே பூந்துடுறேண்ணா. அவ்வளோவே தான். இவன் வேறு ஒட்டிக்கிட்டே வராங்க. ஹோப்ஸ் வந்துட்டோம். ஹோப்ஸ் வர்றதுக்குள்ளாரே நாக்கு தள்ளிடுச்சு கைஸ். உண்மையாலுமே சரியான டிராஃபிக்கு. இன்ச்சு பை இன்ச்சான வருது. அப்பாடா. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் தான் இருக்குது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஐயில் ஒரு பெரிய சம்பவமே நடந்தது. அது உங்கள்கிட்ட வந்து சொல்லலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ஒரு வழியாக பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது மட்டும் தான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு பேட்ரி டவுன் ஆகிடுச்சு. அண்ட் தென் ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பி வந்துட்டுருக்குறோம். கரெக்டாக ஹோப்ஸ் அந்த ஸ்ரீதேவியெல்லாம் வந்து நவ இந்தியா வந்து அண்ட் தென் இப்போ அப்படியே ஹோப்ஸ் வந்து இப்போ ஈரோடு போகிறோம். சரியான டிராஃபிக் கைஸ். இன்ச் பை இன்ச்சாக நவருது. நானே கேப்பு கிடைக்கும்னு பார்க்குறேன். எப்படியாச்சும் உள்ளே வந்துடலான்னு பார்க்குறேன். முடியலை. பிகாஸ் வண்டி வேறு கொஞ்சம் பெரிய வண்டி. நான் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் அப்படி இப்படின்னு ஏதோ உள்ளே வந்து ஒரு வழியாக வரதுக்குள்ளார போதும் ஆயிடுச்சு கைஸ். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோப்ஸ் தாண்டவும் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரோடு கலராக இருக்குல்ல. போவோமா? ஏதோ எஜிபிஷன் நினைக்கிறேங்க. என்ன எஜிபிஷன் போவோமா? சரி போகலாம். சும்மா சொன்னியா? ஏய் சூப்பராக இருக்கு எஜிபிஷனு. போயிட்டு போகலாமா? ஆமாம், எல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ விஐ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அர்ஜென்சி தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்குள்ளார வேலை ஆகணுங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலி அது விஐயோட ஃபால்ட்டு தான். சிம்மு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆனதுனால என்னன்னு தெரியல. மொத்தத்தில் சிம்மு வந்து பார்த்திங்கன்னா டிஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து பார்த்தா என்னன்ட்டாங்கன்னா வந்து இதுக்கு 2 or 3 days ஆகும்னாங்க. இல்லைங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு வந்து இந்த நம்பருக்கு தான் ஆதார் ஓடிபி வரும். ஆதார் வந்து கன்ஃபார்மாக வேணுங்கிறாங்க. அதாவது ஆதார் மீன்ஸ் ஆதார் டவுன்லோட் பண்ணக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலிட் டிக் சைன் போட்டுக்கணும் கைஸ். அதுதான் மெயின். அதுக்கு தான் வந்து இத்தனை ஒரு போராட்டம் பண்ணது. அது டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் மார்க் மாதிரி வரும். அது அடாப்பில் போய் ரைட் கிளிக் பண்ணி வேலிட் சிக்னேச்சர்னு கொடுத்து அதை டிக் மாற்றி அதை வந்து கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் ஆதார் அப்படிங்கிறத மெயினாக மஸ்ட்டாக நாங்கள் வேணுங்கிறனால ஓடிபிக்கு ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் சிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பண்ணி ஆகணுங்கிற போது என்னன்ட்டாங்க, எங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஜியோ சிம்மை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஐக்கு மாற்ற சொல்கிறாங்க. இது ஒன்றுமே புரியல எனக்கு இந்த கான்செப்டே. விஐக்கு மாற்றினீங்கன்னா இது அப்ரூவ் ஆகிருங்கிறாங்க, இல்லைனா இது 2 days அப்ரூவ் ஆகுங்கிறாங்க. எங்களால் வந்து எதுவுமே பேச முடியல. ஏன்னா எங்களோட அர்ஜென்சியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களால் வேறு எந்த ஒரு இதுவும் பேச முடியல. நாங்களும் இல்லைங்க எங்களுக்கு வந்து இதை அப்படியே மாற்ற முடியாதான்ங்கிறோம். நாங்களும் ஏதோ ஒன்று பேசி பார்க்குறோம். இல்லவே இல்லை, இதுதான் ஒரே வழி, அப்படின்னா 2 days ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ
ஸோ எங்களுக்கு வேறு டிலே ஆகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறனா வந்து நாங்கள் கண்டிப்பாக அதை ஒன்று பேசியிருப்போம். பட் எங்களுக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11ட்ட நாங்கள் வந்து 12:30 கிட்டக்க ஸோ 12:30 கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிஎஸ்கேல நிற்கணும். அதனால வந்து எங்களுக்கு அவுட் ஆஃப் டைம் ஓடிட்டு இருந்ததுனால வேறு வழியே இல்லைன்னு சொல்லி இப்போ ஜியோ சிம்மை வந்து ஐடியாவுக்கு மாற்றிடுவோம். அது சும்மா மாற்றலை காய்ஸ், அதுக்கு போஸ்ட்பெய்டு மாற்றி போஸ்ட்பெய்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 400 வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணியிருக்கோம். சாரி 450 பே பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பெய்டு 450க்கான பிளான் என்னன்னா வந்து 1 மந்த் ஏதோ 50 GB, அது இல்லாமல் ஃபோன் பேசிக்கலாம், அது இல்லாமல் நைட் டைம் அன்லிமிட்டெட் போல். இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபராக சொல்லியிருக்காங்க. ஆஃபர் மீன்ஸ் பேக்கேஜாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 450 கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போஸ்ட்பெய்டாக மாற்றணுன்ட்டாங்க. ஸோ எங்கள் ஜியோ சிம்மு போஸ்ட்பெய்டாக மாற்றினக்கப்புறமேட்டு இந்த சிம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் கொடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எவ்வளவோ மினிமம் ரீசார்ஜ் பண்ணி சிம்மை வந்து பார்த்திங்கன்னா புது சிம் போட்டு கொடுத்துருக்காங்க கைஸ். இது நாங்கள் கேட்டோம், நாங்கள் மைக்ரேட் பண்ணாமையே இதுக்கு ஏதாவது சார்ஜ்னா கூட மினிமம் சார்ஜ் கொடுக்குறோம். அண்ணா லெஃப்ட்டு பார்த்தியா இல்லையாண்ணா, மிரரையும் பார்க்கறது இல்லை, அவர் நீங்கள் பாட்டிக்கு உள்ளே வரீங்க. ஸோ நாங்களும் வந்து மினிமம் சார்ஜோடையாச்சும் வந்து நாங்கள் இதை மைக்ரேட் பண்ணிக்கிறோம். ஜியோ வந்து விஐக்கு மாற்ற வேணான்னா ஸோ அவங்க டார்கெட் முடிக்கணுமா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரில, மொத்தத்தெல்லாம் மாற்றி இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஐடியா சிம் வச்சுருக்கோம் கைஸ். இதுதான் இப்போ எங்கள் நிலமை. சரின்னு சொல்லி அது மாற்றினக்கப்புறமேட்டு ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி வந்து அது கரெக்டாக ஓடிபி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா 12:10 கிட்ட வந்தது. வித்தின் 20 மினிட்ஸில் அங்கேருந்து நாங்கள் ஹோப்ஸில் இருந்தோம். ஹோப்ஸ்லேருந்து இந்த சித்ராவுக்கு வந்தாகணும். சித்ராவில் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்கே இருந்தது. வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆதாரை டவுன்லோட் பண்ணி அதை வந்து வேலிடாக மாற்றி அதுக்கப்புறமேட்டு அதை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வரணும். இத்தனை ப்ராசஸ் இருந்தது. அதுக்கப்புறம் போய் அதை டவுன்லோட் அப்போயே வந்து கையோடு டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் ஷாப்பிங்கே தெரிஞ்சது ஹோப்ஸில் இருக்குது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இதை மாற்றி வைங்க, நாங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோன்னு சொல்லி போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அவசரமாக 12:26க்கு போயிருப்போங்க அந்த ஒரு பாஸ்போர்ட் சேவா கேந்திராவுக்கு. 12:26க்கு உள்ளே போனதுக்கப்புறமேட்டு அவங்களும் வந்து எல்லாத்தையுமே வேலிட் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. பட் ஆதாரம் வந்து அவங்க ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. இதுதான் எங்களோட பெரிய பல்பான மொமெண்ட் கைஸ். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெக்ஸ் ஆகிட்டோம். இங்கே கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோங்க. அதுவும் நாங்கள் எப்படி தெரியுமா ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனோம், கலரில் எடுத்துகிட்டு போனாங்க கைஸ். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னேச்சர் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை கலரில் எடுத்துகிட்டு போனோம். கடைசியில் வந்து அவங்க அதை மதிக்கவே இல்லை. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, அதை மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, கலர் ஜெராக்ஸ் எல்லாதுன்னு சொல்லி உங்கள் கையில் இருக்கிற ஆதாரை போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு அதில் சிக்னேச்சரும் இல்லை, கொஸ்டின் மார்க்கும் இல்லை, நம்மளோட ஆதார் கையில் இருக்கும்ல கைஸ், அதை போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டாங்க. இதுதாங்க கைஸ் நடந்ததாங்க. இதுக்காக மார்னிங் 9 o'clock கிளம்பி இங்கே வந்து 10:30 1.5 hours அழுத்திட்டு வந்தாங்க கைஸ். கத்தல இது சாப்பிட கிடையாது, இந்த ஒரு பாஸ்போர்ட் சொதப்பக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வந்து விஐக்கு ஐடியாவுக்கு வேறு தேவையில்லாமல் 400க்கு பே பண்ணி இத்தனை கூத்து ரெடி பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதை வந்து நாங்கள் ஓடிபி கிடச்சிது. கடைசியில் ஓடிபி கிடச்சதுமே வந்து அவங்க ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. அவங்க வந்து உள்ளே போனாங்க, வெரிஃபை பண்ணாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ராசஸ்ஸு. ஸோ பாஸ்போர்ட்டுக்கு பாஸ்போர்ட்டு ஃபஸ்ட்டராக இருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா என்னென்ன தேவைன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு மஸ்ட்டு. அதுக்கு ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, அதுக்கப்புறம் பர்த் அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா பேன் கார்டு இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் எதுக்கும் ஓட்டர் ஐடி கையில் வச்சுக்கிறது பெட்டர், ஓட்டர் ஐடி ஆர் லைசன்ஸ் கையில் வச்சுருக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் மேரீடுனா மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட இந்த ஜாயின்ட் சர்டிஃபிகேட் அனெக்சர் ஜேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை வந்து எல்லோரும் கையில் ஜாயின்ட் ஃபோட்டோகிராஃபி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாயின்ட் ஃபோட்டோகிராஃபியில் அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான். இதுதான் மெயினாக மெயின் அண்ட் மெயின்லி 10th மார்க் ஷீட் மெயின் கைஸ். அவங்க வந்து 12th மார்க் ஷீட்டோ காலேஜ் டிகிரியோ அதெல்லாம் எதுவுமே கேட்குறதில்ல. அவங்க வந்து இமிக்ரேஷன் செக் வந்து நான் ஈசிஆர் அப்படின்னு போட்டு தரது தான் பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு படிச்சிருக்கியா அப்படிங்கிறத அவங்க வேலிட் பண்ணுவாங்க. அதுக்கு 10th மார்க் ஷீட் இருந்தால் மட்டும் போதும். அதுதான் மெயினாக அவங்க கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டானா வந்து அவங்க வந்து டிக் பண்ணி நமக்கு இன்னொருக்கு மொத்தம் 3 கவுண்டர் இங்கே இருக்குது. ஏ கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்மளை செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு டோக்கன் கொடுப்பாங்க. பி கவுண்டரில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அண்ட் சி கவுண்டரில்
அதை திருப்பி ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்து வச்சுட்டு சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க அப்படின்றவாங்க. இது 3 தான் நடக்கும். பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக 12:30க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் வெளில வரும்போது 2 o'clock ஆகிடுச்சு வெளில வர. ஸோ இதுதான் இனித்த ப்ராசஸ். பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்குது. இது எப்படி தெரியுமா இருக்குது கைஸ், பேங்க் எக்ஸாமு, அப்புறமேட்டு கவர்மெண்ட் எக்ஸாமு, அப்புறம் வைவாக்கு, இதுக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம் அந்த மாதிரி இருக்குது கைஸ். பேக் டு தி காலேஜ் ஸ்கூலு அந்த மாதிரி நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த முன்னாடி செக்யூரிட்டியே வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா 12:30க்குள்ளார போயிடணும், 1 minute லேட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விடமாட்டாங்கங்கிறதும், அப்புறம் உள்ள அந்த பேப்பர்லாம் வெரிஃபை பண்ணுறதும், ஏதாவது பேப்பர் மிஸ் ஆகிடுச்சுன்னா திருப்பிட்டு வா அப்படிங்கிறதும். ஏன்னா திருப்பி அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் மீட்டிங் பண்ணணும்னா 10 days ஆகும் கைஸ். அப்படிங்கும்போது ரொம்ப டிலே ஆகுமா, அதனால் இன்றைக்கே பண்ணால் தான் பெட்ரு. ஸோ இத்தனை ஒரு சிக்கல்கள் இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி அந்த பேங்க் எக்ஸாமுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறமோ ஃபெயில் ஆகிறமோ அந்த முன்னாடி செக்யூரிட்டி கிட்ட வந்து வெரிஃபை பண்ணி உள்ளே போகிற வரைக்குமே நமக்குள்ளே திக்குன்னு இருக்கும். ஏன்னா அது இருக்கா இது இருக்கா அதை ப்ராப்பராக கொண்டு வந்திருக்கோமா அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு 1 year பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணேன். அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி எனக்கு மெமரி வர மாதிரி இருக்குது கைஸ். இங்கே அப்படி தான் இருந்தது. உள்ளே போகிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஒரு பாஸ்போர்ட் தான், பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் இருக்குது. டிலே ஆனால் திருப்பி இதுக்கு உண்டான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுதான் மிக பெருசாக ஒரு ட்ராபேக்கு. ஈரோடுக்கு இங்கேருந்து 87 kilometer. ஸோ மழை அப்படியே பெய்கிற மாதிரி இருட்டிகிட்டு இருக்குது. மலைக்கு முன் போயிட்டோன்னா பரவாயில்ல, பார்ப்போம் என்னென்னு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 கிட்ட கிளம்புனோம். ஆமாம் 5:40 கிட்ட கிளம்புனோன்னு வச்சுக்கோங்களேன். சாலிடாக வந்து 1 hour ஆகுது கைஸ். நாங்கள் வந்து வடவழியிலேருந்து கிளம்பி இங்கே வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஆகுது. இங்கே ஆக்சுவலி ரைட்டு போக முடியும். அதுதான் பெட்டர் ஆப்ஷன் கேட்டால். ஏன்னா டக்குன்னு ஹைவே வந்துடும். ஸோ இப்படியே ஹைவே ஏறிக்கலாம். G2 விளாக்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியோ? இல்லை, இந்த பாஸ்போர்ட் கிடச்சிது, அப்புறமேட்டு காலங்காத்தால் ஐடியா சிம்மு கலைஞ்சது. அந்த கொடுமையான விஷயத்தில் சொல்லணும். அதான் சொல்லு. இப்போது கொடைக்கானல் பிளான் பண்ணிக்கலான்னு விட்டுட்டியே. போகணும் தான் சொல்கிறேன். கன்ஃபார்மாக போகிறோம். எங்கே? பாலி. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இவ்வளோ நீ தான் ஒரே அடியாக முடிவு பண்ணிட்டேல்ல. ஃப்ளைட்டு புக் பண்ணுறதா வேலை. சரி டாட்டா சொல்லிடு, பை சொல்லிடு.